எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே, அதாவது 23 and 24th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். எஸ்டர்டே அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் 2வது யூத கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆனந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஆனந்தூர்ல. பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் டேஷ் ஆகிய நாடுகள் மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஆன்சர் துருக்கி. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விலையை கட்டுப்படுத்தும் சட்டம் எது? ஆன்சர் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கிரேட்டர் மாலி இணைப்பு திட்டம் எந்த நாட்டின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் அமெரிக்கா. So option A and D. INS சுதர்ஷினி என்பது டேஷ். ஆன்சர் பாய்மர பயிற்சி கப்பல். சமீபத்தில் எந்த நாட்டிற்கு பெட்ரோலிய பொருட்களை நீண்ட காலம் விநியோகிப்பதற்காக இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் மொரீஷியஸ். உசைன் போல்ட்டின் 100 மீட்டர் சாதனையை முறியடித்த சீன ரோபோ எது? ஆன்சர் லைட்னிங். தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 23 தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நாட்டில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட எத்தனை கோடி இளைஞர்கள் கல்வி, வேலை அல்லது பயிற்சியில் ஈடுபடாமல் இருப்பதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது? ஆன்சர் 8.7 கோடி பேர். 2026ஆம் ஆண்டிற்கான U20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் காஜல் டோச்சக் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. 135வது துராந்த் கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் ஈஸ்ட் பெங்கால் FC. 2026ஆம் ஆண்டிற்கான உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில நடைபெற்றது. 25th ஆகஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. If you want to fly, you have to give up what weighs down you. அதாவது இப்போ நம்ம பறக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லைட் வெயிட்டா இருந்தா தான் பறக்க முடியும். நம்மளே நிறைய சுமையை தூக்கிட்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. அப்போ வெயிட்டை நம்ம கிவ் அப் பண்ணணும். நம்ம மேல இருக்கக்கூடிய பறக்கிறதுக்கு நம்மள தடை பண்ணக்கூடிய அந்த வெயிட்டை நம்ம என்ன பண்ணணும்? கீழே போட்டுடணும், அதை கிவ் அப் பண்ணிடணும். அந்த மாதிரிதான் இப்போ நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த ரீச் பண்றதுக்கு எதெல்லாம் உங்களை பின்னாடி இழுக்குது, அது ரீச் பண்ணாம உங்களை பின்னாடி இழுக்கக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் டவுட், நம்மள நம்பாம நம்ம இருக்கிறது. ஒரு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு பண்ணாம அதை எப்படி சொல்றது, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சு அதை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பாஸ்ட்லேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி பார்க்கறது. நம்ம பாஸ்ட் இப்படிதான் இருந்துச்சு, இதுல எப்படி நம்ம முன்னேற முடியும், அந்த மாதிரி பாஸ்ட் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாமே என்ன பண்ணும்? உங்களுக்கு வெயிட் தான். நீங்க பறக்கிறதுக்கு உங்களை முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு வெயிட் தான். அந்த வெயிட்ல நீங்க கிவ் அப் பண்ணதான் என்ன பண்ண முடியும்? ஃப்ளை பண்ண முடியும். நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். எது உங்களை அமுக்குதோ அதை நீங்க வெளியில போடுங்க. அதுதான் இந்த குவாட். முன்னேற விடாம எது ரொம்ப வெயிட்டா உங்களுக்கு கனமா இருக்கோ அதை நீங்க வெளியிடணும், அதாவது விட்டுறணும். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்கீம். மதிச்சுடர் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? 6 to 12th. ஸோ இப்போ 6 to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாட்டில் மதிச்சுடர் திட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மதிச்சுடர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இப்போ எப்படி நம்ம மனப்பாடம் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லையா, அப்படி இல்லாம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை புரிஞ்சு படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்கான அந்த ஆற்றலை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மதிச்சுடர் திட்டம் 6 to 12th வரைக்கும் இந்த 2026 to 27ஆம் கல்வி ஆண்டுலேருந்து செயல்படுத்துறதுக்காக 18.01 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த கல்வி ஆண்டுக்கு இந்த நிதி. ஸோ கருத்தியல் புரிதல், அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, பகுப்பாய்வு சிந்தனை, அடுத்து சிக்கல் தீர்க்கும் திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான். ஸ்கில்லை டெவலப் பண்றதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் 6 to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். டிஎன் இக்னைட் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஸோ இப்போ மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, பள்ளி மாணவர்கள், அவங்கள்ட்ட புதிய புதிய யோசனைகள், புதுமையான யோசனைகளை உருவாக்குவதற்கான திறனை மேம்படுத்துறது.
ஒரு தொழில் தொடங்குவதற்கான தொழில் முனைவு திறனை மேம்படுத்துறது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ மாணவர் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாட்டுக்காக இனோவேஷன் அண்ட் entrepreneurship skill development among students. ஸோ அதுக்காக தான் இந்த TN Ignite திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3205 அரசு மேல்நிலை பள்ளிகளில் செயல்படுத்த போறாங்க. ஸோ இதுக்கு வந்து 4.82 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. புதுமையான யோசனைகளை ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி அவங்க தொழில் தொடங்குவதற்கான திறனை மேம்படுத்துறது, அதன் மூலமாக சமூக வளர்ச்சிக்கான பிரச்சனைகள்ல தீர்வு காண்பதற்கும் அதை பயன்படுத்தி கொள்றது. இதுதான் இந்த ஸ்கீம். தமிழ்நாடு ஸ்கீம் கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 20 லட்சம் வரைக்கும். ஸோ இப்போ உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறோம்னா அதுக்குன்னு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும் இல்லையா, அதனால உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து 2026 to 27 கல்வியாண்டிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு 20 லட்சம் வரைக்கும் பிணை இல்லா கடன், எந்த ஒரு கொலேட்ரலும் கொடுக்க தேவையில்லை. பிணை வைக்காம இந்த 20 லட்சமும் கடனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி. அடுத்த திறன்மிகு ஆய்வகங்கள் வசதி. அறிவியலை சிந்திச்சு இப்போ சயின்ஸ் புக்ல மட்டும் படிக்காம அதை பிராக்டிக்கலாவும் செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஆய்வகத்துல செயல்படுத்திட 1799 அரசு உயர் மேல்நிலை பள்ளிகள்ல ஆய்வு உபகரணங்கள் அப்படிங்கிறது வழங்க போறாங்க. 21.84 கோடியில உபகரணங்கள். அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம் வெற்றி பாதை திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஸோ வெற்றி பாதை திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மாணவர்களுக்காக தான் செயல்படுத்துறாங்க. அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்காக இந்த ஸ்கீம். ஸோ வெற்றி பாதை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, இப்போ மேல்நிலை பள்ளி படிச்சு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க காலேஜ் படிக்கிறதுக்கே. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து சரியா எழுதி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்வதற்காக இந்த வெற்றி பாதை திட்டம் 22.36 கோடியில 172 அரசு மேல்நிலை பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் வெற்றி பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து அக்டோபர் 2. அக்டோபர் 2ங்கிறது என்ன, காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த வெற்றி பயணம் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ண போறாங்க. ஏற்கனவே விடியல் பயணம் சொல்லிட்டு 2021 மேல லான்ச் பண்ண ஸ்கீம் தான். அப்போ அது சாதாரண கட்டண பேருந்துகளுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டியூலக்ஸ், நெக்ஸ்ட் வந்து மலைப்பகுதியில் உள்ள மக்களுக்காக அந்த பேருந்துகள் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருந்துகளுக்கு இந்த திட்டமானது விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, திட்ட விரிவாக்கம். எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், LSSS, அப்புறம் டீலக்ஸ், புறநகர், மலைப்பகுதி பேருந்துகளுக்கும் இந்த ஸ்கீம் ஆனது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. முன்னாடி சாதாரண கட்டண பேருந்துகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே பெண்கள் வந்து இலவசமாக பேருந்துகள்ல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இது வந்து அக்டோபர் 2 லான்ச் பண்றாங்க. 6000 கோடி ஆண்டுக்கு செலவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். இப்போ ஸ்கீம் தான் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ஸ்கீம் எல்லாமே. ரீசெண்டாக தான் தமிழ்நாடு ஸ்கீம் வீடியோவும் அப்லோட் பண்ணிருப்போம், இந்த இயர் லான்ச் பண்ண ஸ்கீம் எல்லாம். அதை ஒன்று செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் தமிழ்நாடு ஸ்கீமுக்கு, அப்டேட்டட் பிடிஎஃப். 2025 உள்ள ஸ்கீம்ஸும் வரும், 2026 உள்ள ஸ்கீம்ஸும் வரும். அதுக்கு வந்து பிரைஸ் 150. இதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும், அதுக்கும் பிரைஸ் வந்து 150. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம், பே பண்ற டீடைல். பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அதை. சரிங்களா? டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் தான். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு எத்தனை விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 3. ஸோ இலவசமா பாத்தீங்கன்னா இப்போ அந்த சிலிண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, 3 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்துடைய ஒரு பகுதியாக இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க போறாங்க. இது எப்போ லான்ச் பண்றாங்கன்னா இந்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் பொங்கல் வருது இல்லையா, அப்பையிலேருந்து தான் இது செயல்படுத்தப்படும், இந்த 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு லிமிட்டும் இருக்கு. 2.5 lakh வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீம்ல இணைய முடியும். ஸோ இதுக்காக 4000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.
பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டமானது பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி இலவசமா சிலிண்டர் கொடுக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல உள்ள திட்டம் பார்த்தோம்னா, ஆந்திரால தீபம் அப்படிங்கிற திட்டத்துல 3 LPG சிலிண்டர் கொடுக்குறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசத்துல பிரதமருடைய உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் கீழே 2 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அடுத்து மகாராஷ்டிரால முதல்வரின் அன்னபூர்ணி யோஜனா அந்த ஸ்கீம் கீழே 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. உத்தரகாண்ட்ல அந்தியோதயா திட்டத்தின் கீழ் 3 LPG சிலிண்டர் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம் கீழே கொடுக்க போறாங்க. தமிழ்நாடு ஸ்கீம் ராபிஸ் இல்லாத தமிழ்நாடு திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 107 கோடி. இப்போ ராபிஸ் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம மாநிலத்தை மாத்தணும்னு சொல்லி அதுக்கு 107 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே பாத்தீங்கன்னா இப்போ திருநாய்க்கடிகள் நடக்குது, அதன் மூலமாக தான் ராபிஸ் பரவுதுன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கான அறுவை சிகிச்சை மையங்களானது இப்போ அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அளவுகள்ல இப்போ அறுவை சிகிச்சை மையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பரந்தூர் விமான நிலைய திட்டம். பரந்தூர்ல விமான நிலையமானது அமைக்கப்படும் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அங்க உள்ளவங்க போராடி இருப்பாங்க அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஏற்று இப்ப பரந்தூர் விமான நிலைய திட்டமானது ரத்து செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், விவசாயிகளுடைய பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அடுத்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துல இப்ப 5வது புதிய முனையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து எஸ் சசிகலா, ஆர் கண்ணன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. இவங்க 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நாள் 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திருப்போம் இதே மாதிரி தேசிய நல்லாசிரியர் விருதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க 48 பேருக்கு. இப்ப எகைன் பாத்தீங்கன்னா அந்த உயர் கல்வி நிறுவனங்கள்ல உள்ள பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த தேசிய நல்லாசிரியர் விருது ஃபர்ஸ்ட் இனிஷியலா டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில வருஷமா தான் என்ன பண்றாங்க, உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது. அதன்படி இப்போ உயர்கல்வியில நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய 21 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் பெறாங்க. அவங்கதான் இந்த எஸ் சசிகலாவும் ஆர் கண்ணன் அவர்களும். ஸோ இது வந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு இந்த விருது கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் வழங்குவாங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல 48 பேர் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி, அதுல தமிழ்நாட்டுக்கு 2 பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க, எம் தங்கராஜ், ஜே அமுதா, இவங்க 2 பேருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். நிகழாண்டில் எத்தனை தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட உள்ளது? ஆன்சர் 5 தமிழ் அறிஞர்கள். ஸோ தமிழறிஞர்களுடைய நூல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு வருது. அந்த வரிசையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5 தமிழறிஞர்களுடைய நூல்களானது நாட்டுடைமை ஆக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 50.75 லட்சமானது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் என்ன அப்படின்னு சொல்லி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கே ஜீவபாரதி, அப்புறம் ராஜ் கௌதமன், சாரண பாஸ்கரன் அப்படிங்கிற TMM அகமது, சா கந்தசாமி, அப்புறம் TM பீர் முகமது. இவங்க 5 பேருடைய நூல்கள் தான் இந்த வருஷம் நாட்டுடைமை ஆக்கப்படுது. இது வரைக்கும் 196 தமிழறிஞர்களுடைய நூல்களானது நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு புதிய விருது அறிவிச்சிருக்காங்க, இணைய தமிழ் செம்மல் விருது அப்படின்னு சொல்லிட்டு. இணைய அப்படின்னா என்னது? ஸோ ஏதோ இன்டர்நெட் சம்பந்தமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். அதாவது என்னன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல யாரெல்லாம் வந்து தமிழ் மொழியை வந்து இன்னும் வளப்படுத்துற வகையில அவங்க பணிகளை செய்யறாங்களோ அவங்கள 2 பேருக்கு இந்த இணைய தமிழ் செம்மல் விருதானது வழங்கப்படும். 25,000 ரூபாய் அவங்களுக்கு பரிசு தொகை, தகுதி உரையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது நியூ அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ஹியூஸ்டன் தமிழ் இருக்கை. ஸோ அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாகாணத்துல நம்ம தமிழ் வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்காக நம்ம தமிழுக்கு வந்து தமிழ் இருக்கையை அமைக்கிறதுக்காக கூடுதலாக இந்த 5.75 கோடியானது ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா அவர்களுக்கு தேனியில ஒரு மணிமண்டபம், சிலையோட ஒரு மணிமண்டபமானது அமைக்கப்படும். அதுக்கு 2.50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேலு நாச்சியார், பெரியார், ஈவேரா, அடுத்து அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள் இவங்களுடைய பங்களிப்பு நினைவு கூற வகையில ஒருங்கிணைந்த கோட்டமானது சென்னையில 5 கோடியில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் UPI சேவை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 2016ஆம் ஆண்டு தான் UPI, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்றோம் இல்லையா, அதுக்கு இந்த UPI மூலமா பண்றோம். இப்போ ஒரு 11 நாடுகள்ல, இந்தியாவில தான் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானால தொடங்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை யார் மேற்பார்வை செய்யறாங்க அப்படின்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மேற்பார்வை செய்யறாங்க. நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த UPI சேவை ஒரு 11 நாடுகள்ல இப்ப பயன்படுத்தப்படுகிறது.
ஸோ இந்த ஸ்கீம் இப்போ இந்த யூபிஐ அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ 10 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. 2016 ஆகஸ்ட் 25 லான்ச் பண்ணதான் தொடங்கப்பட்டதான் இந்த யூபிஐ. ஸோ இந்த யூபிஐ பார்த்தீங்கன்னா IMF வந்து உலகின் மிகப்பெரிய பரிவர்த்தனை அமைப்பாகவும் அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. 11 நாடுகளில் யூபிஐ சேவை இருக்கு. இந்த யூபிஐ சேவையில 73 பேங்க்ஸ் வந்து இணைஞ்சிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் வாய்ஸ் 2026 ஆண்டிற்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கோகோ கஃப். அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை கோகோ கஃப் தான் இந்த சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க விமென் சிங்கிள்ஸ் கேட்டகரியில. அடுத்த ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவுல பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆர்தர் ஃபில்ஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ் கரண்ட் ஃபைர்ஸ். விண்வெளி மூலமாக உளவு சேவைகளை வழங்குறதுல உலகிலே மிக முன்னணி நிறுவனமாக ஐஸ்ஐ அப்படிங்கிற நிறுவனமானது இருக்கு. அதோட இந்திய கிளையானது தில்லியில ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, செயல்பட இருப்பதா. அடுத்து 25 ஆகஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ 28ஆம் தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து செப்டம்பர் 3 வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச், நியூ புக் ஓல்டு புக். அதுக்கடுத்து செப்டம்பர் 5 ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் பேட்ச் வித் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்றோம். அதை பத்திய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மதிச்சுடர் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 6th to 12th. TN இக்னைட் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் உயர்கல்வி மாணவர்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணவர் புதுமை மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாடு. கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் 20 லட்சம். வெற்றி பாதை திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள். வெற்றி பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு எத்தனை விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட உள்ளன? ஆன்சர் 3. ராபிஸ் இல்லா தமிழ்நாடு திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 107 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. 2026 ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் A and B, S சசிகலா, R கண்ணன். நிகழாண்டில் எத்தனை தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட உள்ளது? ஆன்சர் 5 பேர். இந்தியாவில் யூபிஐ சேவை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2016 ஆண்டு. 2026 ஆண்டிற்கான சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் கோகோ கஃப். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.